அப்புறமா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, வள்ளலார் ஜோதியில ஐக்கியம் ஆயிட்டாரு. அதனாலதான் நான் அப்படி இல்லைங்களா, சொல்லக்கூடிய அதாவதுங்க ஜோதியில ஐக்கியமாயிட்டார். நானுமே அந்த மைண்ட் செட்ல இருந்தேன். நானும் பெரிய ஆள் கிடையாது. பார்வைகள், கண்ணோட்டங்கள், நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப கண்ணோட்டங்களை மாத்திட்டு போறோம். பிரணவ தேகம், சுத்த தேகம், ஞான தேகம்னு சொல்லி 3 நிலைகளை வள்ளலார் சொல்றாரு. அவர் இருக்கும்போதே 31 வயசுலேயே அவருடைய பிரணவ தேகத்துல இருந்து ஞான தேகத்துக்கு மாறிட்டார், ஒளி தேகமா மாறிட்டார். அவர் ஒளி தேகமா மாறினது அவர் அந்த 51 வயசுல இல்ல. நிறைய பேர் ஒளியா மாறிட்டாருன்னு சொல்றாங்க. ஒளியா மாறி அவர் பல வருஷம் ஆச்சு. ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் அங்க பார்த்தவங்க எழுதுறாங்க. நான் உள்ள உள்ளிடற்ற உடலை தான் பார்த்தேன், வெறும் மேல இருக்கக்கூடிய அந்த உடையை மட்டும் தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இப்ப படத்துல பாக்கணும், அது கற்பனை தான். இது தூரம் துணி போட்டு முடிருக்காங்க, அவ்வளோலாம் இருக்காதான். சும்மா துணி இருக்குமா, ஒரு சும்மா கேப் இருக்குமா. இந்த படங்கள்ல ஏலியன்ஸ் படம் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குங்களே, அந்த கேரக்டர் மாதிரி சும்மா துணி மட்டும் தான் மூடி இருக்குமா. அதுல ஒரு குழந்தையை தூக்கி மடியில உட்கார வைக்கிற மாதிரி சும்மா உட்கார வச்சிருக்கிறாரு. சும்மா பேசியிருக்கிறார். பேசுறப்ப அந்த குழந்தை உள்ள பாக்குறப்ப ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஓடி போய் அவங்க பாட்டிட்டே அவர்கிட்ட சொன்னதாகவும், அந்த பாட்டி கதை எழுதுனதாகவும், அந்த பாட்டி நம்மளுக்கு இந்த வேட்டவாளன் ஜமீனுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க எழுதிக்கிறாங்க இந்த புக்ல. அப்ப இது அவங்களுடைய அனுபவங்கள் எழுதும் போது வள்ளலார் பல இடங்கள்ல பார்த்தவங்க அவருக்கு தேகம் இல்லை. ஆனா அவருடைய பாடல்களே அதை எழுதிக்கிறார். அவருடைய அகவல்லையும் எழுதிக்கிறாரு. நான் எல்லாத்தையும் கடந்துருக்கிறேன், இந்த தேகத்தை கடந்துருக்கேன். அவர் அன்னைக்கு நைட் எல்லாம் கிடக்கல. அது வரைக்கும் தேகம் இல்லாம இருந்தவர் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாருன்னா அதை ப்ரூவ் பண்ணி வெளியே போயிட்டார். அவ்வளவுதான். வெளியே போயிட்டான்றப்ப அவர் நம்மளோட கலந்துக்கல. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, இத்தனை நாள் இந்த தேகத்தில் இருந்தேன், இனி இதில் இருக்க மாட்டேன், இனி உங்களுக்குள் கலந்து கொள்வேன், எல்லா இடத்துல இருந்து நான் அருள் பாலிப்பேன், தேவைப்பட்டா வருவேன், இறைவன் ஒரு நாள் வருவார், அதுவரை காத்திருங்கள், ஒழுக்கமாக இருங்கள், அதுவரை புருவ மத்தியிலும் அகலை ஏற்றி வைத்து அதில் இறைவன் பாவிப்பதாக நினைத்து தியானித்து வாருங்கள். தியானம்னா உடனே நம்ம இப்படி கண்ண முடி செய்யறது தியானம். மனசுக்குள்ள அதை புரிஞ்சுக்கிட்டு சிந்தித்து வாருங்கள். அது உங்களுக்கு நிறைய விளக்கங்களை கொடுக்கும்.